हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जय भीम के प्री क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। கேஸ் இஸ் கெட்டிங் பிக்கர் டே பை டே. லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மை காட், ஆஸ் சிஎம் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேஸ் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சாகணும். எம்பி சீட்டுக்கு சிஎம் என் பேரையும் டிக்கெட் அடிச்சிருக்காங்க. இந்த கேஸில் தோத்தா எவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். उनको लग रहा है कि उनके हाथ से वो केस जा रही है। होम सेक्रेटरी इज वेरी कंसर्न. उनके लिए कॉमन केस थी, नॉर्मल सी। உங்களுக்கே தெரியும் தெரியும் சார். சிஎம் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் எதையும் எடுத்தேன் கவுத்த நம்ம பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அந்த ஆள் ஒரு அக்கப்போர் லாயர் பெருமாள் சுவாமி. ஹேண்டில் हिम கேர்ஃபுல்லி. यस सर. வாங்க சந்துரு கம். ये पहले पार्ट में दिखाए गए थे, अभी दिखाए थे। வக்கீல் தான் நம்புற ஒரு போலீஸ்காரனும் உலகத்திலேயே மோசமான ஒரு போலீஸ் தான் நம்புற ஒரு வக்கீலும் சேர்ந்து ஒரு கேஸை விசாரிக்க போகிறோம். வினோதமாக இருக்குல்ல? எனிவே உங்களோட பேசணும்னு இருந்தேன். குட் யூ கேம். யூ ஆர் எகெயின்ஸ்ட் போலீஸ் டார்ச்சர், ரைட்? ஈவன் வி டோன்ட் லைக் இட். போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் திருடன் தப்பாக ஒத்துக்கிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? குற்றத்தை தடுக்கணும்னா எல்லா நேரமும் சட்டப்படியாக நடந்துக்க முடியாது. I'll tell you a personal example. ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா. ஒரு லோக்கல் ரவுடி தினமும் அவளை மொலெஸ்ட் பண்ணுறான். வீட்டில் சொன்னால் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் படிப்பு நின்று போயிடும்னு பயம் அந்த குழந்தைக்கு. விஷயம் வெளியே தெரியக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இல்லை. சட்டப்படி நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? மனசாட்சிப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தேன். அந்த ரவுடியோட 10 விரலையும் சல்லியாக நொறுக்கிட்டேன். அவன் சாகிற வரைக்கும் அவன் பொண்டாட்டி மார்பை கூட தொட முடியாது. I know I was wrong according to the law. ஆனால் ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு பாதுகாப்பாக இல்லைன்னு நான் ஏன் இந்த யூனிஃபார்மை போடணும்? ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னா சில நேரங்களில் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து தான் ஆகணும். That's the truth. तरीका अलग है, लेकिन वो भी वही चाहते। இந்த पर கேஸ் सोचो நல்லா पहले। படிங்க. நீங்கள் சொன்ன ரவுடியை விட போலீஸ்காரங்க எவ்வளோ மோசமாக நடந்துட்டாங்கன்னு தெரியும். உங்கள் ஜனநாயகத்தை எப்படி நடந்துட்டு போகிறீங்க நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் ரிக்வெஸ்ட். இந்த என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேரை நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ. सबसे पहले इनसे ही भिड़े थे और इन्हीं पे विश्वास रख के हाँ, उन्होंने ये केस ये बात माननी पड़ेगी। उन्होंने उनका ही नाम रिकमेंड किया था। நடந்ததை சொல்லுங்க. உட்காந்தே பேசலாமா? அம்மா உட்காந்து பேசுங்க. ஐயா, எங்க அப்பா மேல, எங்க புருஷன் மேல, இப்ப எங்க புள்ள மேலே போய் வழக்கு நடந்துட்டு தான் இருக்குது. वो फर्स्ट सीन हमको दिखाया गया था, याद है तुम्हें? நினைச்சுங்க ஐயா, அவங்கள கும்பிட்டேன் ஐயா. எனக்கு வணக்கம் வைக்கிற அளவுக்கு உனக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி என்னை திருட்டு கேஸ் போட்டு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க ஐயா. 3 साल के लिए। ஐயா நான் ரோட்டு மேலே வந்துட்டேன் ஐயா. ரோட்டு மேலே வர பார்த்து போலீஸ்காரன் நின்றுந்தாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ட்டு நான் ஒதுங்கி போனேன் ஐயா. ஒதுங்கி போக பார்த்து போலீஸ்காரனை பார்த்து ஒதுங்கி பண்ணாங்க. தப்பு செய்தவா நீ ஒதுங்கி போகிற அப்படின்ட்டு மோட்டர் சைக்கிள் திருந்தா மேலே கேஸ் போட்டாங்க ஐயா. எனக்கு சைக்கிளே மறிக்க தெரியாதுங்க ஐயா. காட்டில் கொண்டு வச்சு இந்த 2 வரல 2 கட்டை வரலையும் கட்டி விட்டு தொங்க வச்சு கைத்தில் ராடை விட்டு உயிர் போகிற மாதிரி அடிச்சாங்க ஐயா. அப்போ கூட ஒத்தில ஐயா. அந்த வலைய கூட தாங்கினாருங்க ஐயா. என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அசிங்கமா பண்ணாங்க ஐயா. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாம தான் எங்க வீட்டுக்காரர் அந்த கேஸே ஒத்துக்கினாருங்க ஐயா. வேற யாராவது பேசுறீங்களா? எங்கள் அப்பா கிடைக்கலன்னு என்னை கூட்டின்னு போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்கய்யா. அப்போதுலேருந்தே பள்ளிக்கூடத்தில் சின்ன லப்பர் காணனா கூட என் பையன் தான் என் முதல்ல சோதனை பண்ணுவாங்க. அந்த அசிங்கத்துக்கு பயந்துன்னு பள்ளிக்கூட பக்கம் கூட போகலையா. अभी वो ग्राउंड रियलिटी उनको समझ समझ में आ गई कि हर चीज का इल्जाम बस इन पे ही डाल देना है, क्योंकि लोअर ट्राइबल कास्ट से आते हैं, इस वजह से। एग्जैक्टली, वो कुछ कर नहीं सकते, इलिटरेट है, क्या ही समझेंगे उन्हें। என்ன நடந்துச்சுன்னு தைரியமா அழாம சொல்லுமா.
सर इवर द सी गुरु तो ये डायरेक्ट उस पुलिस स्टेशन में गए जो भाई साहब। होगा ना इनका अब मजा आएगा। तो खुद देख रहे हैं हर चीज को। और सोचो ये बहुत पुराने टाइम का दिखा रहे हैं, मतलब तब आपके जैसे टेक्नोलॉजी नहीं थी। விசாரிக்க வந்த போலீஸ்காரங்களுக்கு காபி டீ சாப்பாடுன்னு தண்டால்தான் தான் மிச்சம், வேற ஒன்றும் நடக்கல. सब कुछ यही से तो शुरू हुआ ना, एग्जैक्टली। गहने चोरी की वजह से। பேர் கிருபாகரன், அத்தியூர் ஸ்டேஷன் பிசி. ம் ஐயா அன்றைக்கி டியூட்டியில் லாக்கப்பை எப்படி போட்ட மாதிரி தான் எனக்கே தெரியலைங்க ஐயா. சஸ்பென்ஷன் முடிஞ்சு இப்போ தாங்க ஐயா டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் நீங்கள் 3 பேரும் லோக்கல் மியூசிக் கலந்துக்கிற கட்சி மீட்டிங்க்கு பந்தோபஸ்து போயிருந்தோம் ஐயா. ஐயா அன்றைக்கி நாங்கள் நைட் ரவுண்ட் போயிருந்தோங்க ஐயா. அன்னைக்கு நான் ஏடிஐக்கு சாப்பாடு வாங்க போயிருந்தேங்க ஐயா. सब तो आ गए, ये तीन ही लोग थे ना उसमें। बाप। ராஜா கண்ணத்தில் இன்வால்வ் ஆயிருப்பாரா? அது தெரியலைங்கய்யா. ஆனால் அந்த வீட்டு பீரோவில் பண நகை இருக்கிறதும் கதிரிவேல் வெளியூர் போயிருக்காருங்கிறதும் ராஜா கண்ணுக்கு நல்லாவே தெரியுங்கய்யா. பச்சை அம்மாவை ஹாரஸ் பண்ணது உண்மைதானா? அது ஐயா अच्छा ये हाँ மனச்சாட்சி கேட்கலங்கய்யா. इससे टॉर्चर किया गया था तब। அம்மா நீ துணி எடுத்துட்டு போய் வெளியே உட்காரு. யோ உள்ள இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கா, நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் மனச்சாட்சி இல்லையா? திருட்டு பயலுக்கு நீ என்ன வக்காலத்து வாங்குற? யோ ஒன்று கணக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா நம்ம எல்லாரும் தான் மாட்டணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. பா வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா. ஏன் மனுஷனே இல்லையா? இந்தம்மா முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்புமா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குங்கய்யா. போங்க. நன்றிங்கய்யா. ஐஜிட்ட பயப்படாமல் உண்மையை சொல்லுங்கள். ஐயா அன்னைக்கு போலீஸ்காரங்களை விட்டு கொடுக்க மாட்டார். நானும் போலீஸ்காரன் தான் சார். இதே டைலாக் நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஐயா திருட்டு போன வீட்டில் ராஜா கண்ணு மேலே தான் சந்தேகம்னு புகார் கொடுத்தாங்கய்யா. நாங்கள் எவ்வளோ அடிச்சும் வாயை திறக்கல. அடிக்காமல் எப்படிங்கய்யா உண்மையாக வரைக்க முடியும்? பொம்பளைங்க பாவாடி அவுத்து பார்த்து தான் எல்லா உண்மையாக கண்டுபிடிப்பீங்களா? हाँ एग्जैक्टली। கேரளாவுக்கு ஒரு டீம் அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே சார். அங்கே இன்லாஸ் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் தேட சொல்லுங்க. எஸ் சார். அவுட். சல்யூட். ஆடா சார் அத்தியூர் ஸ்டேஷனோட उन्हें पता है कि क्या हुआ था। வீடியோஸ் ஓகே. ஐஜி சார் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னார். இந்த கேஸில் உங்களோட பெர்செப்ஷன் என்ன நட்ராஜ்? 3 பேரும் தப்பிச்சு போயிருக்க முடியுமா? அது ஒரு சின்ன ஸ்டேஷன் சார். நைட் டைம் வேறு, 4 போலீஸ் தான் இருந்திருக்காங்க. அதுலேயே 2 பேர் தூங்கிட்டாங்க சார். அதனால் 3 பேர் தப்பிச்சு போக நிறைய வாய்ப்பு இருக்குது சார். பயத்தில் எஸ்ஐ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாதியில் இருக்கவங்க நிறைய பேர் திருட்டு கேஸில் கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப சகஜம் சார். திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்கா நட்ராஜ்? சார் உங்கள் ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடனுங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி இவங்க இப்படி தான் பிராண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. சாரி சார், நான் அப்படி மீன் பண்ணல சார். இட்ஸ் ஓகே. பார்த்து நான் ஐஜிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்கள். ஓகே சார். கேரளாலையும் தேடியாச்சு, இர்லாஸ் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. நோக்கல் எனக்கு என்னமோ அவங்க வெளியில் சுதந்திரமாக சுற்றுறாங்கன்னு தோணல. அவங்க லாரியில் எஸ்கேப் ஆனாங்கல்ல? ஆமாம் சார். ஏதாவது செக் போஸ்ட்டில் மாட்டிருப்பாங்களா? இல்லை சார், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு சார். எங்கேயாவது அரசு காட்டியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க சார். போய் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? சாரி சார், எல்லா போலீஸ்காரங்களும் தப்பானவங்க கிடையாது. எல்லா போலீஸ்காரங்களும் நல்லவங்களும் இல்லையா சார்? நட்ராஜ், குற்றவாளிங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு நாம பார்ப்போம், போலீஸ்காரங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சார் பார்க்குறாரு. நான் லிசன், எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் போட்ட எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஜெயில், சப் ஜெயில், ஸ்பெஷல் ஜெயில் ஒரு இடம் விடாமல் பாருங்கள். எஸ் சார். ஓகே லைனில் सब जगह जाके देखना पड़ रहा है उनको। एक बार चेक करने में क्या हर्ज है? ஹலோ,
இப்போ அனுப்பி விடுங்க. குழந்தை திருந்தவே மாட்டீங்களாடா? इतना इम्पोर्टेंट काम चल रहा है। मुझे डर लग रहा है कि वो सच में जिंदा भी है नहीं। मुझे वैसे लग रहा है फर्स्ट सीन से ऐसा लग रहा बहुत ही अचानक से वो सबके सब गायब हो गए और है। वो बच्चे थोड़ी ना है, मतलब उनको उनका घर नहीं पता है, लौट के नहीं आ सकते। தனசேகர் சார், இந்த சரௌண்டிங்கில் வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? இருக்குது சார். ஆனால் தமிழ்நாடு பார்டரில் வர கடைசி போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் சார். பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பாண்டிச்சேரி லிமிட்டில் வரும் சார். अब तो सीसीटीवी का भी कोई चांस हाँ तो एक्चुअली ऐसे ढूंढा जा सकता है उनको। बहुत मेहनत करनी पड़ेगी उसे ढूंढने के लिए। நிறைய ஃபைல்ஸில் நம்பர்ஸ் மிஸ் ஆகுது, சில ஃபைல்ஸில் ஃபோட்டோஸ் கூட இல்லை. சார் ஸ்டேஷனில் எலித்தொலை ஜாஸ்தி சார். அதிகாரிங்க திட்டுவாங்களேன்னு அதை மட்டும் நாங்களே டிஸ்போஸ் பண்ணுவோம் சார். எலி கொஞ்சமாக தான் கிடைக்கும், கழுதை கிட்ட கொடுத்தா மொத்தமாக சாப்பிட்ருவோம். ஓகே சார். कहा ना कुछ कुछ इस पे तो नंबर्स मिसिंग है, फोटोज भी नहीं है। Anything serious? I'm not sure. कुछ तो मिला है। சார் வணக்கம் சார். சார் சார் விஓ சுப்பிரமணியம் ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டாக போனோம் சார். ஆமாம் சார். உட்கார. எஸ் சார். ரெடியா? ரெடி சார். சார் தகவல் தெரிஞ்சதுமே விடிய காத்தாலே காவலுக்கு ஆள் அனுப்பிட்டேன் சார். சார் நைட்டு 10 மணிக்கு ரோந்து வரும்போது கூட எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் எவனோ ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கான் பாருங்க சார். ஒரு லாரி கூட இந்த பக்கம் போயிருக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் கீழே தான் தமிழ்நாட்டு பார்டரில் வருது. முக்கால் பாகம் உங்கள் லிமிட்டில் தான் சார் இருக்குது. பாடியை நீங்கள் தான் சார் பொறுப்படுத்திக்கணும். செத்தவன் நாலடி தள்ளி விழுந்து சேர்த்துக்கூடாது சார். ராத்திரி பூரா பெட் மாஸ்டர்கிட்ட வச்சுக்கிட்டு விடிய விடிய காவக்காத்த எங்களை நினைச்சு பாருங்க சார். நீங்க என்னமோ நக்கலா பேசுறீங்க. तो दोनों तरफ के உங்க வேலை முடிஞ்சுங்க. इसमें वो बॉडी है आधी इस तरफ और आधी கொலை கேஸா? கொலைக்கான மோட்டிவ் वो उसको रिकॉग्नाइज भी नहीं कर எங்க நாக்கு सकते। தள்ளிடும். பாடியை கிளைம் பண்ண எவனும் வரலனா வெட்டியா வேலையை கூட நாங்கள் தான் பார்க்கணும். அது தூக்கி மேலே ஏற்றுறா. கடைசி வரைக்கும் செத்தது யாருன்னு எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல சார். Exactly. ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்களா இல்லையா? ஆன் தி வே சார். बट बॉडी एक ही थी ना। பாண்டிச்சேரி ஃபாரன்சிக் ஆஃபீஸ் சார். வணக்கம் சார். வாங்க உட்கார. சார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ், பாடி ஃபைண்டிங்ஸ், ஸ்பாட்டில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்குது சார். ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கு அதில்? எஸ் சார். சார் அந்த மாதம் நடந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்கான எல்லா ஃபோட்டோஸ் இருக்குது சார். अच्छा फोटोज ढूंढ रहे हैं वो। तो अच्छा उसकी वाइफ प्रेग्नेंट है, अगर ऐसा कुछ केस हुआ भी है तो उसे डायरेक्टली नहीं लाया जा सकता है, तो इसीलिए इसे लेकर आ गए। कुछ तो मिला है। मुझे लग ही रहा था यार कि डेथ हुई है वहां पे। शिट मैन, लेकिन वो एक्सीडेंट नहीं लग रहा है यार मुझे। बट एटलीस्ट पता तो चला है वो है नहीं है।
அடிப்பாவி இதுல போய் ஏண்டி கையாச்சு முடியறா? இதான் மாமா நம்ம வீடு கட்டினா வைக்க போற முதக்கல்லு. பெரிய மனுஷங்களா, என் புருஷன் செத்த செய்தி எப்பயா சொல்ல போறீங்க? அதையே சொல்லிட்டு உங்களுக்கு புண்ணியமா போகுமே. இங்க भी हस्बैंड मिसिंग है. எங்களை ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? கேட்க ஆள் இல்லைனா உள்ள பக்கத்துல கூட பார்க்காம போயிட்டே மாமா. என்கிட்டயே உங்கள் போலீஸ் வேலையை காட்டுறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இனிமேல் கவர்மெண்ட் சார்பில் யாரும் உங்கள் கேஸில் ஆஜராக மாட்டாங்க. ஐயா பயத்தில் தாங்க உண்மையை மறைச்சிட்டோம். இந்த கேஸில் வந்து நீங்கள் தாங்க எங்களை காப்பாற்றணும். எவ்வளோ சிரமம்னாலும் பரவாயில்லைங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. अब पता एग्जैक्टली यार, अब तो बता दो मतलब क्या हुआ था. ஐயா கேஸை முடிக்க சொல்லி அதிகாரிகிட்ட இருந்து பயங்கர ப்ரெஷருங்க. எவ்வளோ அடிச்சும் ராஜா கண்ணு ஒத்து வரல. எங்கள் கெட்ட நேரம் எல்லாமே தப்பாயிடுச்சுங்க. டேய் क्या हुआ? எழுதுறே. டேய் Oh shit. शायद उसके लिए बहुत ज्यादा मार दिया उन्होंने. मुझे फर्स्ट सीन से ही लग रहा था कि ये इसकी डेथ हो गई. सीन ஸ்டேஷன்ல யாருக்கு தெரியாதுங்கய்யா. ஐயா எனக்கு கை சரி சரியா சரியா பதறாத பதறாத, நான் சொல்கிறேன் செய். சரிங்க. யோ சேகர, செண்டி சேகர, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டாரு. போய் எங்க 2 பேருக்கு டிஃபன் ஆகிட்டோம் போ. Oh shit. इतना ज्यादा मारा कि उनकी समझ गया मैं. लेकिन मैं सोच रहा हूँ वो दोनों के साथ क्या हुआ. हाँ उनकी आंखों पे पट्टी बांधी. इनको भी इसी वैन में डाल दिया. யோ ஐயா யோ எழுதி. ஏய் ராக புட்ல அவன 3 பேர் தப்பிச்சாங்க. என்ன என்ன சொல்ற? தப்பிச்சாங்க போயா. நீ என்ன நினைக்கிற? போய் சரியா போயா. वैसे சார் திருட்டு கேஸ் விசாரணை கைதியா இருந்த 3 அக்யூஸ்ட் नाटक किया. எஸ்கேப் சார். இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். ஆமாங்க. இந்த கழுவிட மாதா. சரி वहाँ पे खून था. லாக்கப்பட்ட மேல மயிலால பண்ணிட்டு இருந்தீங்க. எங்க யூனிஃபார்ம்? ஐயா இல்லைங்க. எஸ்பி கேப்பாரு. இருந்தவங்கள மேல் சொல்லுங்க. வீடியோல இருக்க அங்க 3 பேரும் இல்ல. தொலைச்சு மொத்த பேத்தையும். उन्होंने देखे सब प्लान था. சாட்சி சொல்ல எப்போ கூப்பிட்டாலும் வரணும், புரியுதா? யாராவது வந்து கேட்டால் கையில் குத்தி இருக்கிற பூ பச்சை தான் அடையாளம்னு சொல்லணும். ये देखो. बट उन दोनों का क्या? मैं वही सोच रहा हूँ. एक तो मर गया है उसमें. சார் அவங்க 2 பேரும் என்ன சார் பண்ண போகிறோம்? हाँ
சொல்கிறேன். दोनों फिर इस वो भी पे बॉर्डर पे, हाँ, हाँ, ताकि ये लगे कि ये हाँ, भागने की कोशिश है। भागने की कोशिश या फिर जब ऐसे केसेस में कंफर्म ना हो कि किस तरफ का है इंसान, तो इजी तो डेड बॉडी रख के वो कितनी देर रखेंगे, ऐसा भी तो हो सकता है। भाई साहब, तो इसकी बॉडी यहीं पे फेंक दी थी। டெட் பாடியும் இல்லை, ஐ விட்னஸும் இல்லை. இதை அவங்க லாக்அப் டெத்தை ப்ரூவ் பண்ண முடியாது. எஸ்பி ப்ரெஷரில் நீங்கள் அடிச்சிங்க, அவங்க தப்பிச்சு ஓடினாங்க. இதே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். சரிங்க. அத்தியூர் போலீஸ் फिर भी ஸ்டேஷன்ல सवाल ये है कि उन दोनों का क्या? அதில் उन दोनों के साथ क्या हुआ? பாண்டிச்சேரி போலீஸ் ரிப்போர்ட் இது. மற்ற 2 பேரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. லார்ட்ஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், திஸ் பெட்டிஷன் மே பி டிஸ்மிஸ்ட். ஒரு அப்பாவிய போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சே கொண்டு ரோட்டில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இருட்டப்பன மொசக்கோட்டையும் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல. இந்த கேஸ் எப்படி முடியும்? அப்பாவின்னு எப்படி சார் சொல்றீங்க? திருட்டு நகை வச்சு பணம் வாங்கினது எவிடன்ஸ் இருக்கு. நகைப்பணத்தோட மொசக்கோட்டையும் இருட்டப்பனும் தலைமறைவாயிட்டாங்க. இதில் அப்பாவியா மாட்டிக்கிட்டு முடிக்கிறது போலீஸ்காரங்க தான். அப்பாவி போலீஸ் வீராசாமியை விசாரிக்க விரும்புகிறேன். மை லார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் த ஹானரபிள் கோர்ட்ஸ் டு டிசைட். ஓகே, ப்ரொசீட். ஸ்டேஷனில் தினம் நடக்கிற ஆக்டிவிட்டிஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் டைரி மெயின்டைன் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அவங்க 3 பேரும் தப்பிச்சு போனது இரவு 9:50க்குன்னு எழுதியிருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் சார். அவங்க தப்பிச்சு போனதை ஸ்டேஷன் இன்சார்ஜ் குருமூர்த்திக்கு எப்போ இன்ஃபார்ம் பண்ணீங்க? டியூட்டியில் இருந்த போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து அங்கங்கே தேடணும் சார், ஒருத்தர் கிடைக்கல சார். அப்புறம் கரெக்டாக ஒரு 10 இருக்கும் எஸ்ஐ சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த சம்பவத்தை இன்ஃபார்ம் பண்ணேன் சார். My lords, I would like to bring to the notice of this court something very important. இரவு 9:50க்கு 3 பேரும் ஸ்டேஷனில் தப்பிச்சு போனதா ஜென்ரல் டைரியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது குறிப்பிட்ட நாளோட ஸ்டேஷன் அவுட் கோயிங் கால் ரெக்கார்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட் படி ஸ்டேஷன்லேருந்து குரு வீட்டுக்கு 9:10க்கு ஒரு கால் போனதா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், 9:50க்கு அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து குரு வீட்டுக்கு எந்த கால்ஸும் போகலை. தட்ஸ் வை சந்துரு இஸ் எ பிரில்லியன்ட் லாயர். அவர்கிட்ட இந்த ப்ரூஃப் ஏற்கனவே இருந்திருக்கு. ஹி ஆல்வேஸ் வெயிட்ஸ் ஃபார் த ரைட் டைம். 3 பேரில் ராஜாக்கண்ணி இறந்துட்டாரு. மொசக்குட்டி இருட்டப்புன்னு என்ன ஆனாங்கன்னே தெரில. ஆனால் அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. நடந்த உண்மை தெரியணும்னா இவங்க 2 பேரும் தான் ஐ விட்னஸ். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. We need more time to investigate, my lords. Having indulged him so far, we can give him another 10 days. Should be fine. Next hearing in 10 days. Thank you, my lords. At least. சந்திரு வந்து என் சேம்பரில் பார்க்க சொல்லு. சார், அவரை ஜட்ஜு கூப்பிட்டு சேம்பரில் பாருன்னு சொன்னால் கூட பார்க்க மாட்டார் சார். तो दोस्तों मानना पड़ेगा पुलिस के प्लानिंग को, मतलब जिस तरीके से उन्होंने प्लानिंग की, उनके हाथ से राजा कन्नू की डेथ हो जाती है उसी स्टेशन में, और जब वो ऐसा है उसको मार रहे होते हैं। और कहीं ना कहीं हमें जब फर्स्ट पार्ट में वो मिसिंग कंप्लेंट का भी आया था, तब हमें लग भी रहा था कि शायद ऐसा कुछ हो सकता है, और लिटरली वैसा ही निकला है। क्योंकि दोस्तों वो कुछ ना कुछ छुपाने का ट्राई कर रहे थे, ये हमको स्टार्टिंग से पता था। और कहीं ना कहीं वो डर भी रहे थे कि ऐसा क्यों हो रहा है। मतलब हम बोल सकते हैं जिस तरीके से एविडेंस मिले हैं वहाँ पे, तो लग भी रहा था दोस्तों, शक आ रहा था पुलिस पे कि कुछ ना कुछ पुलिस की मिली भगत इसमें लग रही है। बिल्कुल, मतलब हालांकि राजकन्नू के बारे में कुछ तो इन्फॉर्मेशन अभी यहाँ पे हमें मिली है कि जैसे तुमने कहा कि डाउट तो हमें पहले से ही था कि कुछ ना कुछ तो इनके साथ हुआ है राजकन्नू और उसके साथियों के साथ, जिसे छुपाने की कोशिश में पुलिस लगी हुई है,
जो अब खुद उन्होंने कन्फेस किया है उनके लॉयर के सामने कि कैसे कस्टडी में राज कन्नू की डेथ हो जाती है और उसे छुपाने के लिए ये लोग ये सारा नाटक करते हैं। बट यहाँ पे हमें कुछ तो इन्फॉर्मेशन मिली है कि राज कन्नू की मौत हो गई थी और इन लोगों को भी पता चला है। बट उसके जो दो साथी होते हैं उनका क्या हुआ, उनके साथ इन लोगों ने क्या किया, क्योंकि हमने देखा उस सीन में कि उन लोगों को भी ये लोग वैन में बिठा उसी के वैन में बिठाया था। लेके जाते हैं। बट आगे उनके साथ क्या हुआ ये हमें पता नहीं है। और जैसे ही राज कन्नू के डेथ का जो सीन होता है उसके बाद जब उन गांव में दिखाया गया है कि फ्यूनरल जो वो लोग सेलिब्रेट कर मतलब मना रहे होते हैं, तो उसकी जो बीवी होती है वो भी कहती है कि एटलीस्ट मुझे तो बता दो कि मेरे पति के साथ क्या हुआ है। एग्जैक्टली क्योंकि इस मूवी में वही बताया कि एटलीस्ट राज कन्नू की डेथ बताइए, लेकिन उसके एग्जैक्ट बात क्या हुआ है पता ये ही अभी नहीं। भी स्टिल मिसिंग है। तो हाँ बट चंद्रू का जो एक्शन मतलब चंद्रू जो है ना एक्शन मोड में बिल्कुल भी आ चुके हैं। उन्होंने कुछ भी नहीं रखा है, वो इतने डिटेल स्टडी कर रहे हैं इस केस की। उन्हें पता था कि उनके अपोजिशन में जो भी लॉयर है वो किस तरीके के साजिश कर सकते हैं या फिर वो चाहे मतलब किस हद तक ये कोशिश करेंगे कि इन पुलिस ऑफिसर्स को इनोसेंट साबित कर दे और ये साबित कर दे कि ये लोग भाग ही गए थे लॉकअप से। बट उन्होंने लास्ट मोमेंट पे साबित कर दिया कि टाइमिंग जो था फोन वो कॉल से मिसमैच। तो ये मैच नहीं हो रहा है बिल्कुल। करके। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपका वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों जय भीम के नेक्स्ट पार्ट में। बाय बाय।